நடிகர் ரவி மோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் அறிவிச்சிருந்தாரு. ரவி மோகனோட இந்த முடிவுக்கு ஆர்த்தி இதுல உடன்பாடு இல்லனும், இவர் விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சது அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு நிறைய முறை அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியும் ரவி அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. நடிகர் ரவி சிங்கர் கெனிஷா பிரான்சிஸ் கூட பழகி வரதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அதுக்கான சில ஆதாரங்களும் வெளியாச்சு. அதை தொடர்ந்து நடிகர் ரவியும் ஆர்த்தி என்ன செலவு பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னாலும் வாங்கிப்பாங்க, எனக்கு வீட்டுல சுத்தமா மரியாதையே இல்ல அப்படின்னு அவருமே ஆர்த்தி மேல குற்றம் சாட்டி இருந்தாரு. மேலும் கெனிஷா பிரான்சிஸும் ஆர்த்தி ரவி மோகனை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க, ஆனா இப்ப தேவையில்லாம என்னோட பேரை கெடுக்கிற விதமா செய்திகளை பரப்பிட்டு வராங்க, ஆர்த்தி என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் நான் கண்டிப்பா கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக கொடுப்பேன் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த சர்ச்சை அமைதியா இருந்த நிலையில இப்போ இந்த பிரச்சனை மறுபடியும் சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு நடந்த ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் திருமணத்தை ரவி மற்றும் கெனிஷா ஜோடியா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வெளியாகி சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. இது தொடர்பா பலருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வர நிலையில ஆர்த்தியே இதுக்கு இப்ப வெளிப்படையா பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு வருஷமா நான் மௌனத்தை கவசம் மாதிரி வச்சிட்டு இருந்தேன், அதுக்கு காரணம் என்னோட பலவீனம் இல்ல, என்னோட பசங்களுக்காக தான், அவங்களுக்கு அமைதி வேணும், அதுக்காக மட்டும்தான் நான் எதுவுமே பேசாம இருந்தேன், என் மேல வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன், என்கிட்ட உண்மை இல்லாம இல்ல, என்னோட பசங்களுக்கு 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போல்லாம் இந்த உலகம் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பேசுறோம் அப்படிங்கறத ரொம்பவே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ரியாலிட்டி ரொம்பவே வேறுபட்டது, என்னோட விவாகரத்து இன்னுமே தான் போயிட்டு இருக்கு, 18 வருஷம் நான் காதலிச்ச நம்பின மனுஷன் என் வாழ்க்கையை விட்டு மட்டும் போகல, அவர் என்னெல்லாம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரோ அதையுமே விட்டுட்டு தான் போயிருக்காரு, கடந்த சில மாசங்களா பசங்களோட மொத்த உலகத்தையும் நான் தான் தோல்ல சுமக்கிறேன், அவங்களோட அழுகை எல்லாத்துலயும் நான் தான் ஆறுதல் சொல்லி பாத்துக்கிறேன், இவங்க தான் அவரோட பெருமைன்னு சொன்னவரு இப்ப பசங்களை கண்டுக்கவே இல்ல, நாங்க 2 பேருமே சேர்த்து கட்டின வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி பேங்க் மூலமா அழுத்தம் தராரு, ஆனா இந்த உலகம் என்ன கோல்ட் டிகர்னு சொல்றாங்க, அது உண்மையா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, நான் கணக்கையெல்லாம் மீறி அன்பையும் வரவு செலவை தாண்டி நம்பிக்கையும் வச்சேன், அதுதான் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு, நான் காதல நினைச்சு வருத்தப்படல, ஆனா அந்த காதல் பலவீனம்னு திருத்தி எழுதப்பட்டதை ஏத்துக்கவே முடியல, என்னோட பசங்களுக்கு 10-14 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு தேவை பாதுகாப்பு, அதிர்ச்சி இல்ல, அவங்களுக்கு சட்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிதல் கிடையாது, ஆனா அனாதையா விட்டுட்டு போனதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு இருக்கு, என்னோட காலை எடுக்காம இருந்தது, மீட் பண்ண வந்தாலும் அவாய்ட் பண்றது, என்ன மோசமான மெசேஜ் பண்ணி அனுப்புனது, இப்படி எல்லாத்தையுமே நீங்க எனக்கு பண்ணீங்க, இதை எல்லாத்தையும் பசங்களும் பார்த்தாங்க, நான் ஒரு மனைவியாவோ தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட பெண்ணாவோ பேசல, பசங்களோட எதிர்காலத்தை மட்டுமே யோசிக்கிற ஒரு அம்மாவா பேசுறேன், நான் இப்போ பேசலனா அவங்க காலத்துக்கும் துன்பப்படுவாங்க, நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா உண்மையா மாத்த முடியாது, அப்பா அப்படிங்கிறது வார்த்தை மட்டும் இல்ல, அது கடமை, நம்ம கதையை பார்க்குற மத்தவங்களுக்கு நம்ம குழந்தைகளோட அழுக சத்தம் தெரியாது, பார்க்கவும் முடியாது, நீங்க என்னோட வார்த்தைகள்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, பலருமே என்னோட இன்ஸ்டாகிராம் சர்நேம் ரவின்னு இருக்குன்னு ரொம்பவே ஆர்வமா கேக்குறீங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சட்டப்படி பிரியற வரைக்கும் இந்த சர்நேம் தான் வச்சிருப்பேன், அதே மாதிரி மீடியாவும் என்ன முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, இன்னும் சட்டப்படி அறிவிக்கல, அது வரைக்கும் காத்துருங்க, இது ஒன்னும் பழி வாங்குறது இல்ல, அதிசயமும் இல்ல, ஒரு தாய் நெருப்புல இறங்குறது சண்டை போடுறதுக்காக இல்ல, பாதுகாப்புக்காக, நான் அழமாட்டேன், நான் கத்த மாட்டேன், நான் உயர்ந்து நிப்பேன், அதை தான் பண்ணுவேன், உங்களை இன்னுமே அப்பான்னு கூப்பிடுற அந்த 2 பசங்களுக்காக, அவங்களுக்காக நான் உடையாம இருப்பேன், என்னோட பசங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு ஆர்த்தி ரொம்பவே மனமுடைஞ்சு பேசியிருக்காங்க. இதுக்கு ரவி மோகன் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.